ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். வெல்கம் டு வாவ் மண்மனம். இன்றைக்கி கொஞ்சம் ரீபாட்டிங் மேலே தான் இருக்குது. ஸோ 2 தக்காளி நாற்று நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ அதை நம்ம எடுத்து வேறு ஒரு க்ரோ பேக்கில் மாற்றி வைக்கணும். தக்காளி செடி மேலே இருக்கிற க்ரேஸ் மட்டும் எப்போயுமே குறையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய தக்காளி செடி இருந்தும் சரியான காய் பழம் வரமாட்டேங்குது. ஸோ அதுக்கு என்ன வழின்றதை நம்ம அடுத்தடுத்து பண்ணணும். ஸோ அதோட இந்த வந்த புது நாற்றையும் நம்ம க்ரோ பேக்கில் செட் பண்ணிடலாம். அதுக்கு நிறைய இப்போ தான் நான் வேலை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சீக்கிரமே நம்ம தக்காளி செடி எல்லாமே நிறைய காய் நிறையா பழம் கொடுக்கும். அப்புறம் ஒரு முள்ளங்கி தனியாக வளர்ந்துருந்துச்சு. ஸோ அதையும் நம்ம வேறு ஒரு க்ரோ பேக்கை மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் நிறையா விதையெல்லாம் சிந்தி மிக்ஸ் ஆகி இருந்துச்சு. ஸோ அதை எல்லாத்தையுமே நான் ஒரு டப்பாவில் போட்டு வளர்த்துருந்தேன். ஸோ இப்போ அது எல்லாமே ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. இப்போ எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி க்ரோ பேக்கில் இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்த்துட்டு என்னென்ன செடிங்கிறத பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த டப்பாவில் அது இதுக்கு மேலே வளராது. அதனால நம்ம க்ரோ பேக்கு மாற்றிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாவ் மண்மனம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.